கொஞ்ச நாள் இங்கே மேட்ச் கண்டினியூ ஆகிருக்கு. இங்கே 2 பாலுக்கு 4 ரன் ஆடினாங்க. மீதம் 4க்கு என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்ப்போம். தேர்ட் பால் இம்ரான் டு கார்த்தி. அதனால் இந்த பிடிச்சாங்க பவுலரை போட்டு பவுலரை ஸ்டாப் பண்ண முடியாது. தகுதியாக இருக்காங்க. நல்லா ஸ்டாப் இங்கே ஃபீல்டர் இங்கே சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ஆனந்த் அடிக்க பார்த்தாங்க. ஃபீல்டர் வச்சிருக்காங்க. நல்லா ஸ்டாப் ஆகிருக்கும் கண்டிப்பாக. நல்லா ஸ்டாப் இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். டிஸ்டன்ஸ் போல அடிச்சு போட்டாங்க. விரட்டினாங்க. அம்பேஸ் கால் இங்கே போயிடு பால்ரி. உள்ள இருந்த பந்து ஃபீல்டர் கேட்ச் எடுப்பாங்களான்னு பார்ப்போம். நல்ல டேக்கன். லாஸ்ட் பால் இறங்கி போனாங்க. நல்ல ஸ்டாப் சிங்கிள். இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. இம்ரான் ஒரு ஓவருக்கு 8 ரன் ஆடி இருக்காங்க. 9 டார்கெட் கொட்டாம்பட்டிக்கு. ஓப்பனிங் பேட்ஸ் சொல்லலாம்ட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இம்ரான் மற்றும் ஜாகிர். ஸ்ட்ரைக்கில் இம்ரான், அன் ஸ்ட்ரைக்கில் ஜாகிர். சட்னா ஆனந்த் வழக்கம் போல அதான் முடியாது. போட்ட பந்த குறுக்க எடுத்தாங்க. அங்கே விக்கெட்டான்னு பார்ப்போம். 6 இம்ரான் பேட்ல வர போது 6 வெல் பேட்டிங் இம்ரான் தான். இந்த முதல் பந்தை 6 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க. பால் மீதமுள்ள 5க்கு 3 ஆடணும். சுவிட்சிற்கான ட்ரை குயிக்காக வந்து டாட் பால். தேர்ட் பால் சென்சிபிள் கட். அங்கே பின்னாடி பூத்துருக்கு. அது நல்லா ஸ்டாப்பிங்க. சிங்கிள். மீதமுள்ள 3க்கு 2 ஆடணும். ஜாகிர் ஃபோர்த் பால் டாஸ் பால் சென்சிபிள் பிளே. கண்டிப்பாக இந்த தடவை 2 புஷ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஓடலை. சிங்கிள் சிங்கிள் நோ பால் போல. இந்த மேட்ச் வான் பை தயா மெடிக்கல் திருப்பூர் குட்டாம்பட்டி. வெல் பிளேட் பை